வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக கொடுக்கும் புது தலைவலி என்ன? பிரேமலதா எடுக்க போகும் அந்த அதிர்ச்சி தகவல் முடிவு. நெருக்கடியில் தேமுதிகவா? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி அனைத்து தொகுதிகளுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் தமிழகத்திலே ஆளும் திமுக அரசு தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. அதாவது தமிழகத்தில் இம்முறை கண்டிப்பாக 5 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள நாம் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழில் சீமான் மற்றும் புதிதாக ஆரம்பித்துள்ள அதாவது ராமதாஸ் மற்றும் சசிகலாவின் கூட்டணி, இந்த 5 முனை போட்டி தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழல் உருவாக்கும் நிலையில்தான் திமுகவில் உள்ள தனது கூட்டணி கட்சிகளெல்லாம் தொகுதி பங்கீடென அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில்தான் அதாவது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சில கட்சிகளுக்கெல்லாம் எத்தனை தொகுதி என்பதை அறிவித்த நிலையில்தான் தேமுதிகவிற்கு இன்று வரை எத்தனை தொகுதிகள் எத்தனை சீட் என்பதை இன்றும் அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே நிலவிக்கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு கண்டிப்பாக இம்முறை சட்டமன்ற தேர்தலில் 10 இடங்களுக்கு குறைவாக ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பாக தேமுதிக பதவியை ராஜினாமா செய்வோம் என அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களெல்லாம் பிரேமலதாவிற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறதா. அதாவது இது தேமுதிக தலைமைக்கு ஒரு பெரும் தலைவலியாக ஏற்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறதா. கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி காரணமாகவே தேமுதிகவிற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் தெரிகிறதா. இதனால் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களில் ஒரு மிகுந்த அதிர்ச்சியெல்லாம் நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது தேமுதிக கேட்கும் அந்த 10 இடங்கள் அதாவது இரட்டை இலக்கத்திற்கு குறைவாக கண்டிப்பாக எண்ணிக்கையில் இடம் ஒதுக்கினால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் கட்சியிலிருந்து பதவியை ராஜினாமா செய்வோம் என்று தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்களாம் புதிய கோரிக்கை ஒன்று விடுத்ததாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த சூழ்நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புதிதாக சவாலாக உருவெடுத்திருக்கும் இந்த நிலையில் தொகுதியின் எண்ணிக்கையை குறைக்கும் பட்சத்தில் கூட்டணியின் நீடிப்பதா அல்லது வெறியெழுவா என்று இக்கட்டான நிலையில் தேமுதிக இருந்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பது கண்டிப்பாக இம்முறை. அதனால் தேமுதிகவிற்கு இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கக்கூடிய நிழல் உருவாகி இருக்கிறதா. அது மட்டுமின்றி தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக அக்கட்சியில் அவர்கள் கேட்கும் மாவட்ட செயலாளர்களெல்லாம் கேட்கும் அந்த இரட்டை இலக்கை தொகுதிகளை திமுக தலைமை அவர்களுக்கு வழங்குமா என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதனிடையில்தான் பிரேமலதாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் மற்றும் தொண்டர்களின் கண்டிப்பாக அவர்களின் கணக்குகள் போட்டுதான் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போய் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.